ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் லைஃப் ஸ்டைல் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி எப்போதும் போல் சிம்பிளான ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஏன் எப்போ போதாலும் நம்ம சேனலில் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பிகினர்ஸ் பண்ணுற வீடியோஸாகவே போடுறோம் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது. ஸோ என்ன ரீசன்னா, டைமே கொடுக்குறதில்ல. ஒரு இப்போ நாளான்னைக்கு ப்ளவுஸ் வேணுன்னா இன்றைக்கி காலைல வந்து ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரென்ஸில் வந்து ப்ளவுஸை தந்து இந்த ப்ளவுஸை நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. டைம் இல்லையே, என்ன டிசைன் போடுறனா உங்களால் எதை போட முடியுமோ அதை நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது, அவங்க பட்ஜெட்டை மட்டும் சொல்லிவிட்டு. அப்படி இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு 4 days 5 days, அதையும் தாண்டி போனால் 1 week தான். அது வெட்டிங் ப்ளவுஸ்லாம் இருக்கிறாங்கன்னா இப்போ தான் முகூர்த்த புடவையே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க, தெரிஞ்சவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு யாரையும் தெரியலன்னு சொல்லும்போது ஓகே பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறதுனால மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் ஸோ நம்மளாலேயும் சீக்கிரமாக பண்ண முடியணும். அதே டைமுக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராண்டாகவும் இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதாக போகுது. ஸோ இதுதான் ரீசன். எனக்கு ஒன்றும் வந்து எப்போ பார்த்தாலும் சிம்பிளாக ப்ளவுஸ் தான் போடணும் அப்படின்ட்டுலாம் ஆசை கிடையாது. நமக்கு டைம் கொடுக்கறது கிடையாது, அவ்வளோதான். ஸோ எனக்குமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸு, டஃப்பான டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணோம்னா ஸோ நிறைய பேருக்கு அது வந்து எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு டுட்டோரியல் வீடியோவாக இருக்குமே. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஆசைலாம் இருக்குது. ஆனால் வந்து பண்ணுறதுக்கான டைம் வந்து யாரும் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஏன் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணணும், இருக்கிற டைமில் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸை பண்ணலாமே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கும் அதான் ஆசை. அதனால தான் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரீஸ் கூட நான் அப்படியே வச்சிட்ருக்கேன். இந்த சாரிக்கு இந்த டிசைன் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து மட்டும் வச்சுட்டு, ஆனால் இன்னுமே அதை நான் ஆரி ஒர்க்கும் பண்ணலை, ஸ்டிச்சும் பண்ணலை. நார்மலாக ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் எதனா போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தால் கூட அந்த சாரியெல்லாம் நிறையா டைம் வியர் பண்ணியிருந்துருக்கலாம், ப்ளவுஸும் தச்சுருந்துருக்கலாம். ஆனால் இல்லை, இதுக்கு நம்ம இந்த டிசைன் ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேப்ரிக்லாம் எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு லைனிங் எல்லாமே எடுத்து ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஆரி ஒர்க் பண்ணாது மட்டும்தான் ரீசன் வந்துட்டு பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா நமக்கு தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம். ஆனால் இதுவே அடுத்தவங்க வந்து மற்றவங்க யாராவது வந்து 1 நாளில் 2 நாளில் கொடுத்தா கூட சரி ஓகே அவங்களுக்காக பண்ணிடணுன்ட்டு நம்ம பண்ணிடுறோம். ஆனால் அது நமக்குன்னு வரும்போது நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போ அந்தளவுக்கு நீங்கள் பிஸியாக அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்தளவுக்குலாம் நான் பிஸி கிடையாது. நமக்கு தானே பண்ணிக்கலாம் என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சியத்துலேயுமே எந்த ப்ளவுஸுமே நான் பண்ணாமல் வச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா திட்டுறது இதுதான், மற்றவங்களுக்கு மட்டும் பண்ணிடுற, நீ வந்து உனக்குன்னு ஏன் பண்ண மாட்டேறேன்னு கண்ணாமன்னு திட்டுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்குறது கிடையாது. ஆனால் நான் வந்து இந்த ஆரி ஒர்க்கும் சரி, நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் சரி கற்றுக்கிட்டது வந்து பார்த்தோன்னா நமக்கு நாம் பண்ணிக்கிட்டா போதும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் கற்றுக்கிட்டது. ஆனால் அதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்லீவில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. 2.5 mm 4 mm பிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு கிளிப் ஸ்டோன் லைன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் இதோட நெக் டிசைன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுலேயுமே டொடன்னு பேசியிருப்பேன். அதில் என்னென்னா குழந்தைங்கள வச்சுட்டு இப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு கான்செப்ட் என்னோட வேலை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணேங்கிறத ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பார்டரில் அந்த நெக்கில் உள்ள பார்டர் மாதிரி இது ஸ்லீவில் ஒரு பார்டர் வச்சுருக்கேன். அங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு எஸ் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருந்தது. இந்த ப்ளவுஸ் எங்கள் அத்தைக்கு தான். ஸோ அவங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க பெருசாக ஸ்டோன்ஸ் மாற்றி வச்சா கூட. நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்குள்ள யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு இருக்குங்க. ஸ்லீவில் இந்த இதை வச்சேன். அடுத்து ஸ்லீவ் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கிராண்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக அதை அடைச்ச மாதிரி டிசைன்ஸ் இருக்கணுன்றாங்க. நம்ம போட்டால் செக்குடு பட்டன் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் போட்டாலும் கொஞ்சம் கிராண்ட் லுக் அடிச்சிடும்லங்கிறதுக்காக ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டேன். அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸுமே ஓபி அடிக்கிறதுக்காக ஒன்று விட்டு ஒரு லைன் தான் வந்துட்டு பீட்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இன்னொரு லைனில் சரி த்ரெட் வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு இருந்த டைமில் நம்மளால் அதான் பண்ண முடியும். ஸோ அவங்க சொன்ன பட்ஜெட்டில். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை நீங்களும் ஆரி ஒர்க் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்லி ஆரி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். லாஸ்ட்டு 4.5 years நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு ஃபீட்பேக்லாம் பார்க்குறோன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.